கொஞ்ச நாளாகவே இந்த தூத்துக்குடி வெள்ளம், சென்னை வெள்ளம் சொல்லிட்டு வெள்ளத்தை பற்றியே நம்ம செய்தி கேட்டோம் இல்லையா? அதோட தொடர்ச்சியாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனுக்கும் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு காரசாரமான வாக்குவாதம். அண்டு அவங்க ஒரு சில கேள்விகள், பலார் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈகிள் விங்ஸ் தமிழ். நான் உங்கள் விக்னேஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது இந்திய நாட்டின் ஃபினான்ஸ் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு காரசாரமான ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காங்க. ஒரு சரியான ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசு மேலே வச்சுருக்காங்க. இது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, 2015 வெள்ளத்தில் நிறைய ஏரியாஸ் பாதிக்கப்பட்டுச்சு சென்னையில். அப்போ எந்தெந்த ஏரியாஸ்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ டிட்டோவோ அதே மாதிரி ஏரியாஸ் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் 4000 கோடி ரூபா பட்ஜெட் கொடுத்து இந்த பேசின் திட்டத்தை, சென்னை பேசின் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தமிழ்நாடு அரசு கொஞ்ச நாளாகவே வேலை பார்த்துட்ருக்காங்க. அதை ஒழுங்காக இவங்க செயல்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ வெள்ளம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக வெள்ளம் அடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இந்த பணம் ஒழுங்காக செலவிடப்படலைன்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த சென்னை வெள்ளம் வந்தப்போ நாங்கள் 4000 கோடி முழுசாக செலவு பண்ணல, 2500 to 2700 கோடி தான் செலவு பண்ணியிருக்கோம், இன்னும் மிச்ச பணத்தையும் நாங்கள் செலவு பண்ணிட்டோம்னா சென்னையில் இந்த வெள்ளம் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஸோ இதோட தொடர்ச்சியாக இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த தூத்துக்குடி வெள்ளம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாடு அரசு தான் அப்படின்றாங்க. என்ன அடிப்படையில் சொல்லியிருக்காங்கன்னா, இதை ஒழுங்காக அவங்க ஹேண்டில் பண்ணல. ஏன்னா டிசம்பர் 12ஆம் தேதியே ஒரு அலர்ட் விட்டுருக்காங்க. என்ன அலர்ட்னா, இந்த மாதிரி தூத்துக்குடி தென் மாவட்டங்களில் மழை பெய்ய போகுது, அந்த மழை கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், 69 சென்டிமீட்டர்லேருந்து 124 சென்டிமீட்டர் வரைக்கும் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 15 அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை ஆரஞ்சு அலர்ட்டாக மாற்றிருக்காங்க. மாற்றுறது மக்கள்கிட்ட போய் சேரலை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் யாருக்குமே இவ்வளோ மழை பெய்ய போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வானிலை ஆய்வு மையம் சொன்னது போய் ரீச் ஆகலைன்றது உண்மை. இது நான் இந்த கட்சி அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இல்லை, நான் கண்ணால் பார்த்த விஷயங்கள் நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு மழை பெய்ய போகுதுன்னே தெரியாது. நான் அது நியூஸில் பார்த்து நிறைய பேருக்கு சொன்னேன், இந்த மாதிரி மழை பெய்ய போகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னதுக்கு. ஒரு நாள் மழை தூரிச்சு. எங்கள் வீட்டிலே என்னை கிண்டல் பண்ணாங்க, என்னடா மழை கொட்ட போகுதுன்னு சொன்னேன், தூரிட்டு இருக்கேன். நாங்கள் கரெக்டாக சொல்லி டிசம்பர் 12ஆம் தேதி எல்லாருக்கும் அதை நியூஸை பார்த்துட்டு நான் அலர்ட் பண்ணேன். எத்தனாம் தேதி மழை பெய்யுன்னு சொன்னாங்கன்னா 16 பெய்யுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் 16 பெய்யல, 2 நாள் கழிச்சு 18 பெஞ்சிச்சு. நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கருத்து என்னன்னா, இதை ஒழுங்காக போய் மக்கள்கிட்ட சேர்த்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த ஏரியா மக்களுக்கு உண்மையிலே நிறைய விஷயங்கள் தெரில, மழை அப்படி பெய்ய போகுதுன்றது தெரில. முதல் நாள் நைட்டு, அதாவது 18ஆம் தேதி மழை பெஞ்சிருக்கு, 18ஆம் தேதி நைட்டு அந்த தண்ணியை திறந்து விட போகிறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. பட் மிட் நைட்டில் திறந்து விட்டதுனால நிறைய பேரால் தப்பிக்க முடியல. அதுவும் இந்த பக்கத்தில் ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இது அவங்க நிர்மலா சீதாராமன் சொல்லலை, இந்த பக்கத்தில் உள்ள இந்த பகுதி மக்களுடைய ஒரு சின்ன ஒரு குமுறல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் வெள்ளம் வரப்போகுது, இவ்வளோ தண்ணி திறந்து விட போகிறன்றது ஏன் முன்னாடி சரியான விதமாக சொல்ல? மிட் நைட்டில் ஒரு மாதிரி தண்ணி அடித்து போயிடுச்சுல, இவ்வளோ தண்ணி, இவ்வளோ சேதம் இருந்திருக்காது அப்படின்றது அவங்களுடைய கருத்து. நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, டிசம்பர் 18 நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் இருந்தாங்க. அந்த இந்தியா அலையன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அலையன்ஸுக்கு போகிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் டெல்லியில் நடந்துச்சு. இவர் டெல்லியில் இருந்தார். வெள்ளம் வந்தோன்னே இங்கே வந்திருக்க வேண்டியதானே, 3 நாள் கழிச்சு தான் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல், நாங்கள் எங்களோட சென்டர்லேருந்து 9 ஹெலிகாப்டர் அப்புறம் மீட்பு படையை நாங்கள் அனுப்பிச்சி வச்சோம், எங்களோட கேம்ப் இன்னும் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் இந்த 9 ஹெலிகாப்டர் மூலமாக போயிட்டு நிறைய பேர் சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய லைஃப்பை காப்பாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தார் இல்லையா, ஒரு கோரிக்கை வச்சிருந்தார். அந்த கோரிக்கையும் இவங்க நிராகரிச்சிருக்காங்க. நிராகரிக்கிறது என்ன சொன்னாங்கன்னா, இது தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது, அப்படி எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் சிஸ்டமும் நம்மள்ட்ட கிடையாது, ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட்டை தேசிய பேரிடராக அறிவிக்கக்கூடிய எந்த ஒரு சிஸ்டமும் நம்மள்ட்ட கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய குழு அங்கே இருக்குது, மத்திய குழு அங்கே இருக்குது, அவங்க ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட்டை கொடுக்கட்டும், அதை பார்த்ததுக்கப்புறம் இதை எப்படி நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம், எவ்வளோ சேதம்ன்றதை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, வார்த்தையை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன நடந்ததுன்னு தெரியுமா, இதுக்கு முன்னாடி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிதி கேட்கும்போது, கேட்கிற நிதி மத்திய அரசுலேருந்து வரல, உங்கள் அப்பா வீட்டு காசான்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க, வார்த்தையை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பன்றது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இப்படி இந்த 2 தரப்புக்கு நடுவில் காரசாரமான விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம எந்த கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல, நமக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட விஷயங்களை உள்ளது உள்ளபடியே
உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது சரியா தவறா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது சரியா தவறா? இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சாலும் அவங்க இந்த கமெண்ட் கீழே சொல்லுங்கள். அடுத்து நான் எதை பற்றி பேசுகிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அதை பற்றி டாபிக் ரிசர்ச் பண்ணி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப எதுவாக இருக்கும். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒன்றையும் பார்த்து ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இதை உங்கள் நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.